அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிறது படம் டியூட். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோமாளி என்ற சூப்பர் ஹிட் படத்தை எடுத்து இயக்குனராக அறிமுகமான பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே டிராகன் படங்களில் நாயகனாக நடித்து மாபெரும் வெற்றியை கொடுத்து தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத நடிகர்களில் ஒருவராக முத்திரை பதித்தார். அதைத் தொடர்ந்து ஜென்சி தலைமுறையின் வரவேற்பை பெற்று வரும் பிரதீப் ரங்கநாதன் டியூட் மூலம் காட்ரிக் வெற்றியை தக்க வைத்தாரான்னு இந்த பதிவில் பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, பிராங்க் பண்ணுறது, சர்ப்ரைஸ் கொடுக்கும் நிகழ்வுகளை நடத்தும் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் நடத்தி வரும் பிரதீப் ரங்கநாதன், அவருக்கு ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அதில் ஒரு காதல் தோல்வி. இவர் காதலித்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த மண்டபத்துக்கே போய் பிரதீப் பிரச்சனை பண்ணுறாரு. அப்போ அந்த காதலியோட கழுத்தில் கட்டியிருந்த தாலியை பிடிச்சி இழுக்க அந்த தாலி அருந்து கீழே விழுந்துடுது. அதை பார்த்த சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிரதீப்பை போட்டு வெளுத்து எடுத்து ஒரு வழியாக போலீஸில் ஒப்படைக்கிறாங்க. போலீஸும் பிரதீப்பை கைது செய்து லாக்கப்பில் போடுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து ஜாமீனில் எடுக்கிறாங்க கதாநாயகி மம்தா பைஜு. கதாநாயகி பிரதீப்போட மாமா பொண்ணு. மாமா யாருன்னா சரத்குமார், அரசியல்வாதியாகவும் அமைச்சராகவும் இருக்கார். சரத்துக்கு ஒரே பொண்ணு, 2 தங்கச்சி. அதில் ஒரு தங்கச்சி தான் பிரதீப்போட அம்மா ரோஹிணி. அவங்க தான் அண்ணனே மினிஸ்டர் சரத்தோட பேச மாட்டாங்க. தான் அண்ணனான மினிஸ்டர் சரத்தோட அவங்க ரோகிணி பேச மாட்டாங்க. அது ஏன்னு கடைசியாக சொல்கிறேன். இன்னொரு தங்கச்சி 18 வயசுலேயே கிணத்துல குதித்து தற்கொலை செய்துக்கிறாங்க. மினிஸ்டர் நாட்டாம சரத்து 2 தங்கச்சி மேலேயும் பாசமாக இருக்கிறாரு. கிணத்துல குதித்து இறந்து போன தன் தங்கச்சிக்காக கோயில் கட்டி கும்பிடுறாரு. ரோகிணி மகன் பிரதீப் மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்கார். தன் தங்கச்சி மகன் பிரதீப்புக்கே தன் மகளை கல்யாணம் செய்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த நிலைமையில தான் பிரதீப்பை கூப்பிட்டு அட்வைஸ்லாம் பண்ணுறாரு. மண்டபத்துக்கு போய் தகராறு செய்து நல்லவா இருக்கே, போய் பொழைக்கிற வழியை வர மாப்பிள்ளன்னு சொல்கிறாரு. கதாநாயகி மமிதா பைஜும் பிரதீப்புக்கு ஆறுதல் சொல்லி அவரை சாந்தப்படுத்தி தேற்றுவதோடு பிரதீப்புக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக பிரதீப் மீதான தன் காதலையும் வெளிப்படுத்தி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க மமிதா பைஜு. அதை ஏற்க மறுத்த பிரதீப், சின்ன வயசுலேருந்தே பார்த்து பழகி நட்பாக இருந்திருக்கோம், மேலே எனக்கு நட்பு மட்டும்தான் இருக்கே, நம்ம நண்பர்களாக இருப்போம்னு சொல்ல கதாநாயகிக்கு ரொம்ப அதிர்ச்சி. மன விரக்தியில் மன உளைச்சலுக்கு ஆளாகி கதாநாயகி வேறு ஊருக்கு போகிறாங்க. மனம் மாற்றத்துக்காக பெங்களூர் போகிறாங்க. ஒரு 6 மாதம் ஆகுது. மம்தா பைஜுவோட பிரிவால் அவர் மீதான காதலை உணரும் பிரதீப்பே மாமா பொண்ணு வேறு. அதனால் கதாநாயகி மம்தா பைஜுவை திருமணம் செய்ய முடிவு செய்து தன் மாமாவும் அமைச்சருமான சரத்குமார்கிட்ட சென்று சொல்கிறாரு. உடனடியாக சம்மதம் தெரிவிக்கும் சரத்து. மாப்பிள்ள, இந்த வார்த்தைக்கு தான் நானும் என் பொண்ணும் காத்துக்கிட்டு இருக்கோம். உடனடியாக திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறாரு. அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ஏற்கனவே இந்த கல்யாணத்தை நடத்த ரொம்ப விருப்பமாக இருந்தார். இப்போ மாப்பிள்ளையே ஓகேன்னு சொன்னதும் அந்த கல்யாணத்தை தன் தங்கச்சி மகனுக்கு தான் மகளை கல்யாணம் பண்ணி வைக்க விருப்பப்பட்டு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாரு. இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய விஐபிகள்லாம் டான்னு ஏகப்பட்ட பேருக்கு இன்வைட் பண்ணுறாரு கல்யாணத்துக்கு. திருமணம் நடக்கும் தினம் அன்று மம்தா பைஜு தனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லைன்னு வேறு ஒருவர் மீது காதலில் விழுந்துட்டதாகவும் பிரதீப்பிடம் சொல்கிறாங்க மம்தா பைஜு. இதை மீறி இந்த திருமணம் நடந்தால் தான் தற்கொலை செய்து கொள்வதாக கூற பிரதீப்புக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. சரிவாவும் அப்பா மினிஸ்டர் சரத்குமார்கிட்ட சொல்லி அதே மண்டபத்தில் அந்த காதலனை கல்யாணம் செய்துக்கலான்னு தற்கொலை முடிவுக்கெல்லாம் போகாதன்னு சமாதானப்படுத்தி மினிஸ்டர் சரத்கிட்ட சொல்கிறாரு. சரி, தன் அப்பா தானே ஒத்துக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்தி தன்னோட காதலனோட சேர்த்து வைப்பார்னு பார்த்தா அவர் அரசியல்வாதியாச்சே, சும்மா இருப்பாரா? தன் மகள் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே, என் தங்கச்சி பையன் வேணாம், நீ காதலிக்கிற அந்த பையன் நம்ம சாதியான்னு கேட்குறாரு. இல்லைப்பா, அவன் வேறு சாதின்னு சொன்னதும் கதாநாயகி செவிட்டிலே
2 சாத்து சாத்தி, இங்கே பாரு என் தங்கச்சி ஒருத்தி கிணத்துல தவறி விழுந்துட்டான்னு கோயில் கட்டியிருக்கேன்னு நினச்சியா? அவள் வேற சாதி பையனை லவ் பண்ணதுனால அவளை கொலை பண்ணி கிணத்துல போட்டதே நான் தான். அதனால தான் பிரதீப்போட அம்மா ரோஹிணி என்கிட்ட பேசுறதில்ல. நீ என்னடானே என்கிட்டே வந்து வேற சாதி பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, கொன்று புதைச்சிருவான் உன்னையும் காதலனையும் லவ்வரையும் கொன்று புதைச்சிருவான்னு மிரட்டுறாரு. இதை பார்த்த பிரதீப்பும் மமிதா பைஜுவும் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி ஆகிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களே எதிர்பாராத சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதையை. கதாநாயகி மம்தாவை விட நாயகன் பிரதீப்புக்கே அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தான் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள். காதல், காமெடி, நடனம், கோபம், சேட்டை ஆகியவற்றால் ஆங்காங்கே வழக்கமான பிரதீப் ரங்கநாதன் தென்பட்டாலும் அதையும் தாண்டி தன் கலாட்டாக்களால் கலகலப்பு ஊட்டுகிறார் பிரதீப் ரங்கநாதன். சில சிக்கலான எமோஷனலான காட்சிகளையும் தெளிவாக அணுகி 2ஆம் பாதிக்கு கனம் கூட்டுகிறார் பிரதீப். முதல் பாதியில் விளையாட்டு பிள்ளையாகவும் 2ஆம் பாதியில் எமோஷனலை கையாளும் பெண்ணாகவும் தேவையான நடிப்பை வழங்கி கவனிக்க வைக்கிறார் மமிதா பைஜு. காமெடி, வில்லனிசம், சென்டிமெண்ட் என முப்பரிமாணங்களில் தன் அனுபவ நடிப்பால் அசத்துகிறார் சரத்குமார். கதாபாத்திரமாக மாற வேண்டிய கதாபாத்திரத்தை சின்ன சின்ன முகபாவனைகளால் சுவாரஸ்யப்படுத்தியிருக்கிறார் ஹிருதுஹரன். தன் கலகலப்பான உலகிற்கு தேவையான கலர்ஃபுல் ரங்கோலி கோலத்தை திரையில் கொண்டு வந்திருக்கார் ஒளிப்பதிவாளர் நிகோத் பொமி. சாய் அபயங்கர் இசையில் பாடல்கள், சிங்காரி பாடல்கள் தாளம் தட்ட வைக்கின்றன. பின்னணி இசை கலகலன்னு இருக்கு. காட்சிகளில் ஆட்டம் போட வைக்குது பின்னணி இசை. எமோஷனல் காட்சிகளுக்கும் அழுத்தமும் கூட்டி இருக்கு. சமகால இளைஞர்களின் கலர்ஃபுல் காதல் சடுகுடுவிற்கு இடையில் சாதிய மனநிலையின் கோரத்தையும் பேசியிருக்காரு இயக்குனர் கீர்த்தீஸ்வரன். சாதிய ஆணவம், ஆணவ கொலை, பெண்கள் மீதான அடக்குமுறை, ஆணாதிக்க உளவியல் என பொறுப்பான சமூக கருத்துக்களுக்கும் கூர்மையான வசனங்களும் கதைக்கருவை அழுத்தமாக்குகின்றன. கலர்ஃபுல் முக்கோண காதல் கலாட்டாவாக ரசிக்க வைப்பதோடு சாதி வெறியின் கோர முகத்தை தோலுறுத்தி நம்பிக்கையூட்டுகிறது டியூட். இந்த படத்தில் நடிகர்கள் பிரதீப் ரங்கநாதன், மமிதா பைஜு, சரத்குமார் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. இயக்குனர் கீர்த்தீஸ்வரன், சினிமோட்டோகிராஃபி நிகோத் பொமி, எடிட்டர் பாரதி விக்ரமன். நேற்று 17/10/2025 தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.